நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 நாள் பெரிய முக்கியமான நாளுங்க. 3/6/2023 பௌர்ணமி திதி அன்னைக்கு 3/6/2023 அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா பிறந்த நாள், ஜெயந்தி. 17/6/2023 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் சுக்கிரன் இப்பொழுது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையை பற்றியும் இல்லை செய்யக்கூடிய தொழிலை பற்றியும் தான் இருக்கும். அப்போ முனைப்போடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் ராசியை குரு பகவான் பார்க்குறார். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் இல்லாத ஒரு சிறப்பு இப்போ என்னன்னா, குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்த்தா குரு பலன் வந்தாச்சு, திருமணத்துக்கான குரு பலன் வந்தாச்சு. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. இப்போ துலா ராசி அன்பர்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய காலகட்டம், சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொல்லலாம். 7ஆம் இடத்துல குருவே இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம், பார்ட்னர்ஷிப் போட்டு, அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர், அது தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும். அதுவும் இந்த துலா ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தாராளமாக வெளிநாடு போகலாம். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, அல்லது நீங்கள் சொந்த தொழில் பண்ணுவதற்காக நீங்கள் ஈடுபாடு காட்டினாலும் சரி, நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க நான் ஏற்கனவே வேறு ஒரு நாட்டில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா, இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் அங்கே போய் வேலை பார்க்கவோ இல்லை படிக்கவோ இல்லை உத்தியோகம் பார்க்கவோ கூட ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையலாம். 7ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டாண்ட, வீட்டுக்கு அருகாமையில், நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, வேலை பார்க்குற இடத்துல எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. பாருங்கள், இந்த துலா ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. அற்புதமான ஒரு காலகட்டம். அதாவது 11 குரு பார்த்துச்சின்னு சொன்னால் வருமானம் வரும், காசு பணம் தங்கும், பேங்க்கில் பேலன்ஸ் உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும். சில நேரத்தில் வர்ற வருமானம் பீரோவுக்கு உட்காராது, பணப்பட்டியில் உட்காராது, அப்படியே இப்போ செலவாயிடும். ஆனால் இந்த காலம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான காலகட்டம். பணம், அதாவது பல வகையில் பையை நிரப்பும், உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயர்த்தக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது
குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா கும்பத்தில் இருக்கிற சனி பார்க்குறார். அப்போ குடும்பத்தை நல்லா பிரிப்பார். பொருளாதாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்த போதிலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்களால் ஏதாவது பிரச்சனை வரும். குடும்பத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் இந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்துன்னு சொன்னால் அப்போ வாக்கில் சனி அப்போ உங்கள் வாக்கினால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று சொல்லலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், துளாராசி அன்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுபோல் வாக்கினை கொண்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு டங்கு ஸ்லிப்பாகி பிரச்சனை பெருசாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு இருந்திருக்கலாம். இப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சமாச்சாரம், தகவல் கண்டிப்பாக வரும். எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு, ஏற்கனவே நான் சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ஒரு சீரியல் வாய்ப்பு கிடச்சிருக்கு, இன்னொரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, வேலை பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் அதிகமாக அமையும். சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாக. இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தது. ஆனால் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை புதுசாக முளைக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு சொன்னோம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை 15 நாள் இருக்குது. 9ஆம் இடத்துலையும் அடுத்த 15 நாள் சூரியன் புதன் அங்கே இருக்காங்க மிதுனத்தில். அப்போ கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலம். முதல் 15 நாள் இல்லை, ஜூன் 15 தேதிக்கு பிறகு இவங்களுக்கு யோகமான காலம். அது வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள், பின்னடைவுகள், இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய காலகட்டம். அதாவது பள்ளிக்கூடம், அதாவது இன்சூரன்ஸ், அதாவது கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, பணியாளர்களும் சேர்த்து முதல் 15 நாள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அடுத்த 15 நாள் நல்லாயிருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இல்லை 2ஆம் இடத்தை பார்க்கறதால பணத்தட்டுப்பாடு வரும். சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், தட்டுப்பாடு, நல்ல சம்பாத்தியம் வரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை 9 கூடியவன் 9ல் கடைசி 15 நாள் சேர்றாரு. சூரியனும் இணைகிறாங்க. அப்போது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜூன் 15க்கு மேலே ஒரு யோகமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன், அற்புதங்க. இவர் ராசிநாதன் 10ல் இருக்கார். அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள்.
கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரப்போகிறது. வங்கிகளில் பணியாற்றுபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, தங்க நகை, அதற்கு நகைக்கடை, துணிக்கடை போன்றவற்றை தயாரிக்கும் இடம், அதாவது சேல்ஸ் பண்ணுற இடம், அதில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும், இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நடனம், இயல், இசை, நாடகம், எந்த பிரிவில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு பீக் டைம், பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடம் குரு பார்வை, கோடி நன்மை. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்கப் போகிறது. ஏற்கனவே கணவன் மனைவி முதல் திருமணம் முடிவுக்கு டைவர்ஸ் ஆகி இருக்கிறீங்க, இப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அது கூட இப்போது நல்ல சுபத்தன்மையான பேச்சுவார்த்தை, 2வது திருமணம் கைகூடி வரும். மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்கு ஜூன் 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்களாக வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.